ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ரொம்ப நாளா வந்து மனோகரன் ஆளையே காணுமே, எங்க தான் போனார் அப்படின்ற மாரி தெரியல. ஏன்னா வந்து இந்த சுடரை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தீவிரமா இருந்தது மல்லியும் மனோகரன் தான். ஆனா வந்து மனோகரனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே கொஸ்டின் மார்க் இருந்தது. ப்ளஸ் கல்யாணத்துக்குமே வரவே இல்ல. குழப்பமா இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அப்பதாங்க அவரு செம்ம வேலை, கேடி வேலை பார்த்துருக்காரு. கேடு வேலை பார்த்து பாவம் ரகு கிட்ட கையும் களவுமா மாட்டி இப்போ வந்து உடல் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல வச்சுட்டு இருக்கான் ரகு நம்ம மனோகரனை. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. என்னன்னா இப்போ வந்து மனோகரன் தானே வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணம் நிறுத்தியே ஆகணுமான்னு ஒத்த கால நின்னாரு. ஆனா வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகாத பட்சத்துல நம்ம இதுக்கு ஏன்னா அதனால தான் வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் நிறைய கேப் வருது. இதுக்கு மேல வந்து தங்கச்சி நம்ம இழுக்கக்கூடாது. நம்மளே தனியா வந்து போராடி பார்க்கணும் அப்படின்ற மாரி மனோகரன் முடிவெடுத்து என்ன பண்றாருன்னா, மல்லி அங்கே ஒசூர்லேருந்து கிளம்பும்போது, அண்ணா என்கிட்ட இதுக்கு பின்னாடி உள்ளது எல்லாமே வந்து அந்த ரகு தானே, அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதுனே, மொத்த சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து எப்படிமா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும்போது, அன்னைக்கு அந்த சுடரும் ரகுவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட வண்டி நம்பர் மட்டும்தானே நோட் பண்ணேன், அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி மல்லி வந்து மனோகரன்ட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து மனோகரன் நான் பார்த்துக்கிறேம்மா நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா இவர் அந்த வண்டி நம்பரை வச்சு என்ன அட்ரஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியுங்களா, மனோகரனுக்கு மேலே இடத்துல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களோட உதவியோட மனோகரன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஃபோன் போட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவிடா பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மனோகரன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எனக்கு வண்டியோட பின்னாடி நம்பர் மட்டும்தான் தெரியும், நம்பர் பிளேட் மட்டும்தான் தெரியும், ஆனால் அவனோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எனக்கு எல்லாமே வேணும் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கவலையே படாதடா நான் வந்து எல்லாமே உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எப்புட்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வேலை தானே நான் பார்க்குறேன், நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நம்பர் பிளேட் வச்சு ரகு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் டான்னு வந்து அவர் கொடுக்க, உடனே வந்து மாட்டினடி மவனே அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் இப்போ வேக வேகமாக நடந்து ரகு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனாங்கன்னா நிறைய ரவுடிங்கள் இருக்கும். ரகு மறைஞ்சி மறைஞ்சி பொறுமையாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அவங்களும் சுடரை பற்றி தான் கேட்குறாங்க. அண்ணா இப்போ என்ன தானே பண்ணுறது, சுடர் அக்காவுக்கு இப்போ வந்துட்டு அவள் இவ்வளோ தூரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, இப்போ நம்ம இப்படியே விட்டு வச்சா சரி வராதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா கூடிய சீக்கிரம் நமக்கு எதனா ஒன்று கிடைக்கும், அதை வச்சு நம்ம சக்ஸஸாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணுறது அடுத்தது விஜய் கல்யாணம் பண்ணுவானாண்ணே சுடர் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம தாண்டா வந்து ஐடியா கொடுத்து பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மனோகரன் இது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டாரு. வாங்கி, டேய் நீ இம்மா பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மனோகரன் வந்து தெரியாமல் கீழே விழுத தட்டி விட்டுறாரு. உடனே வந்து ரகு அதை பார்த்துடுறான். யாரும் இருக்காங்க போய் பாருன்னா மனோகரன். கடைசியில் மனோகரன் தான் ரகுவை பிடிப்பாங்க பார்த்தா, ரகு வந்து மனோகரனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஏரியாவுக்கே நீ வந்திருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் உன் ஏரியாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி மனோகரனும் சூப்பராக பேசுகிறாங்க. எவ்வளோ தைரியம், உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் டேய் நீ என்னடா என்னை சும்மா விட்றது, உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, மல்லி வந்து மனோகரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் இங்கே தான் வசமாக மாட்டிக்கிட்டாங்களே, அதனாலே வந்து என்ன சொல்கிறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. ஆகா இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சு போயிடுது. உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா எங்கண்ணா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ரகு வந்து உங்கள் அண்ணன் சொர்க்கத்துக்கு போகிறான், இதுக்கு மேலே வந்து உங்கள் அண்ணனை முடிஞ்சால் நீ வந்து காப்பாற்றிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே எங்கள் அண்ணனை ஒன்றும் பண்ணிடாதரா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அண்ணனை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அலேக்கா அலையக்கா பூலோகத்துக்கு அனுப்பி வைக்க போகிறேன், அவ்வளோதான், அலையக்கா பூலோகத்துக்கு அனுப்பி வைக்க போகிறேன், அலையக்கா பூலோகத்துக்கு அனுப்பி வைக்க போகிறேன் அப்படின்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அண்ணனை எதுவும் பண்ணிடாதான்னு சொல்லுவோமே, உங்கள் அண்ணனை நான் என்ன பண்ணுறது, உங்கள் அண்ணனுக்கே வந்து பாரு கூடிய சீக்கிரம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ்வளோ நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி
சொல்லி அழுகுறாங்க. இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக வந்து சரி வராது. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வசமாக மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மனோகரன், டேய் என்னை மரியாதையாக விட்டுரு, என் தங்கச்சி அவள் கண்டிப்பாக இங்கே கூட்டு வருவா, அப்போ வந்து நீ வந்து வசமாக மாட்டிவிட அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மிரட்டுறியா? இந்த மிரட்டல் உருட்டுறதுக்கெலாம் பயப்படுறாள் நான் கிடையாது. அதனால் இன்னொரு வாட்டி என்னை மிரட்டணும்னு நீ ட்ரை பண்ணால் அது சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் கொஞ்சம் கூட பயப்படாமல் பேசுகிற, என் கோட்டைக்கே வந்து என்னையே வந்து நீ இது பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, உன் கோட்டை என்ன பெரிய கொம்பா? நீயும் உன்னையும் உன் கூட்டத்தையும் சீக்கிரமாக பிடிச்சி பாரு, நான் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. ஏன்னா இவ்வளோ தூரம் நடக்குமே அவங்க ரொம்ப வந்து குழப்பமாயிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பிரச்சனையெல்லாம் நிறைய ஆகி போயிட்டே இருக்குது, இதை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க, விஜய் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் விஜய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோகர் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அவரால் தானே இவ்வளோ பிரச்சனையும், என்ன ஆபத்து வந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க விஜய்ன்னு சொல்லும்போது, வேற எப்படி மல்லி சொல்கிறேன், நானும் எவ்வளோ வாட்டி அவருக்கு சொல்லி சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் கேட்கல, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில் கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு வந்துட்டு என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ரகுட்ட மாட்டிகிட்டு இருக்கான், ரகு யார் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எல்லாத்தையும் ப்ரீஃபாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் எப்படியாச்சும் அண்ணனை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் யாரையுமே வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்கும்போது, அதெல்லாம் அப்படி தான், என்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்ப வந்து கன்ஃபியூஸில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. என் அண்ணனை நான் எப்படியாச்சும் வந்து காப்பாற்ற தான் போகிறேன், கண்டிப்பாக இதை நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வரதான் போகுது. என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.